எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கும் திருத்தலம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடம். அதனால் இங்கே எல்லா விழாக்களும் எந்த குறையுமில்லாமல் கொண்டாடப்படுகின்றன. கிறிஸ்துமஸ் விழாவும் அதே பொலிவுடன் கருவறை அன்னைக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரத்துடன் துவங்கியது. மழை பெய்யும் போது தாவரம் நனைகிறது, புல்லும் நனைகிறது, பூமியே நனைகிறது, அனைவரும் நனைகின்றோம். அதே போல சூரிய கதிர்களை தாவரம் பார்க்கின்றது, புல்லும் பார்க்கிறது, பூமியே பார்க்கிறது, அனைவரும் பார்க்கின்றோம். அதுபோல அருள் திரு அம்மாவின் அருள்மழையில் அனைத்தும் நனைகிறது. அருள் தரிசனத்தால் அனைவருக்கும் ஏமாற்றமில்லாமல் எல்லாம் காண கிறிஸ்துமஸ் விழாவில் பங்கேற்க அருள் திரு அம்மா அவர்கள் வருகை புரிந்தார்கள். விழா பொறுப்பை ஏற்றி நடத்திய விருதுநகர் மன்றத்தினர் அருள் திரு அம்மா அவர்களுக்கு பாத பூஜை செய்து சிறப்பு வரவேற்பு அளித்தனர். அம்மா, நீ வளர்த்து வரும் ஆன்மீகம் 8 திசைகளிலும் பரவி நிற்கிறது, அறம் சேர்க்கிறது. நீ விதைத்த ஆன்மீகத்தினால் விளைந்த மகசூல் அலை அலையாக, மலை மலையாக, யாராலும் அளந்து பார்க்க முடியாத அளவிற்கு வளர்ந்து வளம் சேர்த்து வருகிறது. இவை விரிந்து வரும் பாதையெல்லாம் அறம் படர்ந்து காணப்படுகிறது. நீர் வழிந்து செல்லும் பாதையெல்லாம் ஈரமாக்கிச் செல்வது போல நீ வரும் பாதையெல்லாம் அருள் மழையால் நனைந்து சுபிட்சம் பரவுகிறது தாயே. மாலைப்பேட்டை மன்ற பொறுப்பாளர் தங்களுக்கு கிறிஸ்துமஸ் விழா பொறுப்பை அளித்த அருள் திரு அம்மா அவர்களுக்கு நன்றி தெரிவித்தார். எங்களுக்கு இந்த டிசம்பர் 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடுவதற்கு 28 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே எங்களுக்கு அந்த 25ஆம் தேதி கருவறை பணியும் கிறிஸ்துமஸ் விழாவும் கொண்டாடுவதற்கு அருளானை வணங்கி இதுவரை அம்மாவுடைய அருளாசியுடனே நல்ல முறையிலே நடத்தி வருஷ வருடம் நாங்கள் மேலும் சிறக்குமாறு நல்ல முறையிலே செய்து வருகின்றோம். முடிந்த வழிகளில் எல்லாம் நன்மை செய், முடிந்த வகைகளில் எல்லாம் நன்மை செய், முடிந்த நேரங்களில் எல்லாம் நன்மை செய், முடிந்த இடங்களிலெல்லாம் நன்மை செய், முடிந்த மனிதருக்கெல்லாம் நன்மை செய் என்கிறது கிறித்துவம். இந்த தத்துவத்தின் நடப்புதானே மருவூர் ஆன்மீகம். அறம், பக்தி, தொண்டு என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் தானே மருவத்தூர் இயங்குகிறது. செவ்வாடை அணிவதன் அர்த்தமே இந்த உண்மையை உணர்த்தத்தானே. உன்னை போல் பிறரை நேசி என்றார் இயேசுபிரான். அம்மா, உன் மன்றங்களும் சக்தி பீடங்களும் இதைத்தானே வலுப்படுத்துகிறது. ஊர் நல வேள்வி, மழை வேண்டி வேள்வி, கூட்டு வழிபாடு, இயற்கை வழிபாடு என்ற ஆன்மீக பாதையிலும் வாழ்வியலுக்கு தேவையான பொருட்கள் வழங்குதல், கல்வி, மருத்துவ உதவிகள் என அறப்பாதையிலும் சென்று பிறர் வாழ வழிவகுத்து வருவது மருவூர் ஆன்மீகம்தானே. எல்லோருக்கும்
எப்போதும் நன்மை செய், உன்னை விட பிறருக்கு நன்மை செய் என்ற தத்துவத்தின் ஒளிப்பதிப்பாக திகழ்கிறது மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடம். அதனால்தான் கிறிஸ்துமஸ் விழாவன்று இருமுடி செலுத்த வந்தவர்கள் இரட்டிப்பு மகிழ்ச்சி கண்டனர். இரும்பை ஈர்க்கும் சக்தி காந்தத்திற்கு உண்டு. அதுபோல எதையும் ஈர்க்கும் சக்தி ஆன்மீகத்திற்கு உண்டு என அருள்வாக்கு மொழிந்த அம்மா, உன்னை தரிசிக்க எங்களது நெஞ்சங்கள் ஈர்க்கப்படுவது உண்மைதானே? எல்லா உயிர்க்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற உரிமை குரல் எழுப்பும் சித்தர்பீடம் ஒரு ஆன்மீக புதையலை பட்டுப்போகாமல் பசுமையாக்கி வருகிறது என்று கூறலாமே. அதனால்தான் உன் அருட்கூடம் மனித நேயத்தின் மணிமகுடம் ஆயிற்று. வேண்டியது வேண்டியபடியும் இங்கே கிடைக்கிறது. வேண்டாமலும் மனம் மகிழ்ச்சி அடையும் அளவு கிடைக்கும் தலம் தாயே உன் சித்தர் பீடம்தானே. ஆன்மீகத்தால் நல்லது எதையும் சாதிக்கலாம் என்று மார்தட்டி கூறலாம் மருவூர் சுவாசம் பெற்றவுடன். சமுதாய நோக்கோடு தெளிந்த சிந்தனையை பெறும் அறிவு பெட்டகம் அருள் திரு அம்மா அவர்களின் அருள்வாக்குதானே.